இப்போ டிக்கெட் வேணுன்ட்டு ஒருத்தர்கிட்ட பேசணும், 6000 ரூபாய் சொன்னாங்க. சரி 4000 ரூபான்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் வாங்கினோம். ஒரு டிக்கெட் 4000 ரூபாய், 2 டிக்கெட் 8000 ரூபாய். போய் எங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஏற்கனவே ஸ்கேன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஏமாத்திட்டானாங்க. 4 பேர் ஒரே வாட்டி ஏமாத்திட்டானாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், ஸ்கேன் ஆயிடுச்சு ஏற்கனவே. என்னத்துக்கு வரீங்க, வராதிங்க போங்க. யார் கொடுத்தாங்க? பிளாக்ல தான் கொடுத்தாங்க. வாட்ஸ்அப் தான். நம்ம என்ன பண்ண, இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது? நம்ம யார்கிட்ட பண்ணால் யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒழுங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கேட்டாலும் வேஸ்ட் டே போடா அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. என்ன பண்ணுற சொல்லுங்கள்? இது பார்க்குறது நம்ம 500 கிலோமீட்டர்லேருந்து வண்டியில் வரணும். என்னத்துக்கு பிளாக்ல விற்கிறாங்க? பிளாக்ல தரமாட்டோம், கியூவில் தான் தரோம் சொன்னாங்க. கியூவில் வந்தால் ஒரு டிக்கெட்டு கேட்டால் ஒரு கிடையாது. என்ன பண்ணுறது நம்ம சொல்லுங்கள்? ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வேஸ்ட். அடுத்த வருஷம் தோனி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லணும். தோனிக்காக தான் வருது நான் சென்னைக்கு, தெரியுமா? எங்கே பாருங்க, தோனிக்காக தான் நாங்கள் வருது, வேற யாருக்காக வரமாட்டோம். நாங்கள் அடுத்த வருஷம் ஃப்ரீயாக கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். அவ்வளோதான். தோனி இருக்கிற வரைக்கும் மேட்ச் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் நான். தலை இருக்கிறவருக்கு தான் இங்கே டிக்கெட் டிமாண்டு. அடுத்த வருஷம்லாம் தலை போயிட்டா ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஃபேன்ஸ் வரமாட்டாங்க. நார்த் சைடு விற்பாங்க பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி விற்கணும். அப்போ கூட வாங்க மாட்டாங்க ஆளுங்க. தலை இருக்கிறவருக்கு தான் இந்த சேப்பாக்கே மரியாதை. அப்புறம் அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.